Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் இப்போ ஸ்டிக்கர் நம்ம கிரியேட் பண்ணி நம்ம ரெட் பபல்ல நம்மளுக்கு இந்த ஆர்ட் ஒர்க்ஸை அப்லோட் பண்ணி நம்ம மணி ஏர்ன் பண்ணலாங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி நான் ரெட் பபல் சம்மந்தமாக நான் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ ரெட் பபல்னா என்னன்னா இப்போ நம்ம பிரிண்டிங் பேஸ் ரைட். இப்போ உங்களுக்கு நல்லா ஒரு கிராஃபிக் டிசைனிங் முடியும்னா உங்களோட டிசைனை என்ன பண்ணணும்னா இந்த ரெட் பபலில் நீங்கள் ஒரு ஷாப் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் அவங்களோட டிசைனை அப்லோட் பண்ணி மணி மேக் பண்ணலாம் ரைட். இப்போ நான் என் ஜிமெயில் அக்கௌண்ட் மூலியமாக இதில் நான் லாகின் பண்ணியிருக்கேன் ரைட். இப்போ நான் இதில் நான் எப்படி அக்கௌண்ட் ஒன்று சைன்இன் பண்ணுறது நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு. நீங்கள் என்ன நீங்கள் போனீங்கன்னாவே உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண கேட்கும். ரெஜிஸ்டர் பண்ணுற நேரமும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் உங்களோட ஜிமெயில் வழியால் இல்லைன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலியமாக நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே உங்களுக்கு அக்கௌண்ட் செட்டிங்ஸ் கேட்கும். இதில் போயிட்டு நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலில் உங்களோட பேர் எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் செல் யுவர் ஆர்ட் ஒர்க்னு இருக்குது ரைட். இதை கிளிக் பண்ணுங்கள். சிம்பிள் ரைட். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் தான். இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் பாருங்க. உங்களோட ஷாப்பில் இந்த மாதிரி டிசைன் தாங்க. இதில் நல்லா ஏர்னிங் பண்ணுறாங்க ரைட். இந்த மாதிரி இந்த டிசைனை யாராவது ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணால் நீங்கள் உங்களோட இப்போ யாராவது இப்போ இந்த டிஷர்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு வருவாங்க ரைட். இப்போ இங்கே என்ன நம்ம கண்ட்ரீஸில் குறவு. இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இந்த மாதிரி ரெட் பபல்ஸ் டீஸ்பரிங் அந்த மாதிரி சைட்ஸ்க்குலாம் வருவாங்க. அவங்க பார்ப்பாங்க அவங்க என்ன டிசைன்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு டிசைன் அவங்க பார்த்துட்டு இப்போ நான் இந்த டிசைன் வைங்களேன். இப்போ இந்த டிசைனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட ஷாப் இந்த டிசைனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இந்த டிசைனில் என்ன இருக்குது உங்களோட பேக் மட்டும் ஒரு பேக் ஐட்டம் தான் இருக்குங்க. ஓகே பேக் ஐட்டம் இருக்குது. அப்புறம் இந்த பேக் ஐட்டத்தில் கீழே பாருங்கள் இந்த இதே டிசைனில் எனக்கு வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸில் எனக்கு வேணுமோ எல்லாமே இதில் கீழே கொடுத்துருவோம். இங்கே பாருங்கள் டிஷர்ட்ஸ்க்கு இந்த டிசைன் இருக்குது, கேப்புக்கு. இப்போ இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கீழே வியூ பண்ணிங்கன்னா இந்த ஒரே டிசைன் வெவ்வேறு ப்ராடக்ட்ஸுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கீங்க பாருங்கள். ஓகே இதில் ஏதாவது ஒரு டிசைனை உங்களுக்கு இந்த சைட் மூலியம் வர்ற என் யூசர் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு ஒரு கமிஷன் ஒன்று உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும் ரைட். இப்போ இந்த டிசைனை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா இதில் போயிட்டு செல் யுவர் ஆர்ட்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. நம்ம ஏஐ ஆர்ட்ஸ் மூலியமாக நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஏஐ ஆர்ட்ஸ் மூலியமாக ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ ஏஐ இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணுறேன்னா நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் ப்ளே கிரவுண்ட் ஏஐ. இப்போ நீங்கள் மிட்ஜேர்னி யூஸ் பண்ணுறாங்க மிட்ஜேர்னி யூஸ் பண்ணலாம் ரைட். இப்போ வேறு லியோனார்டோ ஏஐ யூஸ் பண்ணேன். இப்போ நான் ப்ளே கிரவுண்ட் ஏஐ தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் இப்போ ஃப்ரீ வெர்ஷன்லேயும் நம்மளுக்கு ஒரு லிமிட் ஆஃப் இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணலாம். நீங்கள் பெய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஒரு நாளைக்கு ஒரு 1000 ஏஐ இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இவங்க கொடுப்பாங்க இந்த பிளாட்ஃபார்மில் ரைட். இப்போ இங்கே பாருங்கள் நான் சும்மா எனக்கு வர்ற ஒரு ப்ராம்ப்டை நான் டைப் பண்ணி மூன் பாய் ஸ்டிக்கர் வித் டிரான்ஸ்பேரண்ட் பேக்ரவுண்டுன்னு போட்டனால எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஜென்ரேட் ஆகி வந்துருக்கு பாருங்க ரைட். இப்போ இந்த இமேஜை நான் என்ன பண்ண போகிறேன்னா என்கிட்ட ஸ்டிக்கருக்கு என்கிட்ட ஷேட்ஸ் பிரிண்ட்டுக்கு எடுக்க போகிறேன். எடுக்கிற நேரம் எனக்கு டிசைனும் நல்லா இருக்கணும். டிசைன் நல்லா இருக்கிறதுக்கு இதில் ஆக்ஷனில் போயிட்டு பாருங்கள் ஃபேஸ் டிஸ்டார்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுற நேரம் இந்த இமேஜ் குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுக்கு வரும் ரைட். இன்க்ரீஸ் பண்ணி வந்தோடனே இந்த டவுன்லோட் கொடுங்க. ஓகே இப்போ டவுன்லோட் கொடுத்தோன்னே ஒரு 1 மினிட்குள்ளே அந்த இமேஜ் உங்களுக்கு டவுன்லோட் ஆகி எனக்கு வந்துடுங்க. இப்போ வந்ததுக்கப்புறம் போயிட்டுங்க இங்கே பாருங்கள் நீங்கள் ஷாப் இந்த வந்துருச்சு எனக்கு இந்த இமேஜ் தான் போட போகிறேன். இப்போ பாருங்கள் நீங்கள் வந்தீங்கன்னா செல் யுவர் ஆர்ட்னு கொடுத்தா இங்கே வந்துடுவீங்க ரைட். வந்ததுக்கப்புறம் இங்கே அட் டிசைன் இருக்குன்னு பாருங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணோன்னே ரைட். இப்போ இதை கிளிக் பண்ணோடனே அது என்னன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ அப்லோட் பண்ண சொல்லும் உங்களோட இமேஜ் ரைட். ஓகே இப்போ இதை உங்களோட இது அவங்களோட வெரிஃபிகேஷன் ஒன்று அவங்க செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்களோட வெரிஃபிகேஷன் ரைட் ரைட். இப்போ பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதில் ரைட் அப்லோட் யுவர் நியூ ஒர்க்னு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே எனக்கு என் ஆர்ட்டை நான் எங்கே அப்லோட் பண்ணால் அதை நான் எடுக்கிறேன். நான் இந்த ஆர்ட் எதில் இருந்துச்சுன்னா டவுன்லோட்ஸ் இந்த இருக்குது. இதுதான் இந்த ஆர்ட். இதை அப்படியே எடுக்கிறேன்.
எடுக்க நேரம் பாருங்க, இப்போ அப்லோட் ஆகுது. ரைட். இப்போ இந்த ஸ்டிக்கருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, நார்மலாக எங்களுக்கு பாருங்க எவ்வளோ ஈஸியாக செய்வோங்க. இப்போ இந்த ஸ்டிக்கர்ட பேர் என்னன்னு கொடுத்துருக்கேன், மூன் பாய் ஸ்டிக்கர்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ரைட். இப்போ மூன் பாய் ஸ்டிக்கர் பேர் என்னது, மூன் பாய்ஸ். இப்போ நான் வந்து உள்ள போயிட்டு நான் வந்து ஒரு நியூ சாட் பாக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து இதில் போயிட்டு நம்ம இப்போ நான் வந்து நம்மளோட ChatGPT எடுத்து பாருங்கள். இப்போ எனக்கு வந்து டைட்டில், இப்போ நான் வந்து டைட்டில் எனக்கு எழுதுறதுன்னா நான் வந்து இதில் ChatGPT நம்ம கேட்கலாம். ரைட். இப்போ நான் வந்து கேட்கலாம், ஆக்ட் ஆஸ் அ வேர்ல்ட் பெஸ்ட் டைட்டில் கிரியேட்டர் போட்டோம். ரைட். ஓகே, கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணோம். நீங்கள் எப்படி டைட்டில் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் அது கொடுக்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறேன், நான் வந்து கொடுக்குறேன் ப்ராம்ப்ட் வந்து அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைட்டில் க்ரியேட் பண்ணுங்கள். ரைட். நான் இதை வந்து ஸ்டாப் பண்ணுறேன். I will give you the prompt. You have to generate the best one. நான் கொடுத்த ப்ராம்ப்டை வந்து பெஸ்ட்டாக நம்ம ஜென்ரேட் பண்ண சொல்கிறேன். இப்போ மூன் பாய் ஸ்டிக்கர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சாரி, I will give you the title. டைட்டில் you have to generate the best one. இந்த டைட்டில் வந்து இன்னும் பெஸ்ட்டாக நான் வந்து அட்ராக்டிவாக செய்யணும்னு சொல்லியிருக்கேன். ரைட். இப்போ பாருங்கள், நான் வந்து கொடுத்துருக்கேன், ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், மூன் பாய் ஸ்டிக்கர் கலெக்ஷன்ஸ்னு சொல்லி கொடுக்குது. ரைட். இங்கே இந்த பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கு. இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுக்கணும், இந்த மாதிரி இது ஒன்று எடுக்கிறேன். இப்போ எடுத்து நான் டைட்டிலுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். பாருங்கள், ஒரு நல்ல ஒரு டைட்டில் ஒன்று கிடச்சிருக்கு எனக்கு. இப்போ எனக்கு நான் வந்து இதே விஷயத்துக்கு வந்து நான் வந்து இதிலேயே கேட்டுட்டு நம்ம ஐடியா எடுத்துக்கலாம். இப்போ டேக்ஸ், சர்ச் டேக்ஸ் ஆஃப் த சர்ச் டேக்ஸ்னு போடும் ஆஃப் த மூன் ஸ்டிக்கர். இப்போ சர்ச் டேர்மை வந்து நான் கேட்குறேன், என்னென்ன டேர்மில் நம்ம சர்ச் பண்ணலாம். இப்போ அதுலேயே இந்த பாருங்க, இந்த உங்களுக்கு சர்ச் டேர்ம்ஸ் வந்து இந்த மாதிரி சர்ச் பண்ணுவாங்கன்ற ஐடியாவை அதை கொடுக்குது. நான் இதில் இந்த மாதிரி தான் எடுப்பேன். இதில் நான் ஒரு 10 டேர்ம்ஸை நான் எடுத்துகிட்டு இதில் கொண்டாந்து போய் ஆட் பண்ணுறேன். ஓகேயா, பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இப்போ இந்த மாதிரி கம்மா போட்டு நீங்கள் எழுதிக்கிறீங்க. இப்போ டிஸ்கிரிப்ஷன். ரைட். இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்போ நான் வந்து இதில் வந்து அதையும் ChatGPT கேட்டுக்கிட்டேன். கேன் யூ ரைட் த description for this moon sticker collection அப்படின்னு கேட்குறேன். ஓகேயா, for thisன்னு சொல்லி கொடுத்து இந்த மூன் இந்த மாதிரி கோலன் ஒன்று போட்டு போடுவோம். அப்புறம் அந்த பெஸ்ட்டாக ரைட் பண்ணி கொடுப்போம். அப்சல்யூட் இந்த ஒரு டெஸ்கிரிப்ஷன். இப்போ டிஸ்கிரிப்ஷன் பெரிய லைன் எழுதுது, இப்போ நமக்கு அவ்வளோ தேவையில்லை. நான் வந்து இதை ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ நான் கொடுக்குறேன் only 3 லைன்ஸ்னு கொடுக்குமே. only 5 லைன்ஸ் கொடுங்க. 5 லைன்ஸ் நமக்கு போதும். ஒரு 5 லைன்ஸ் டெக்ஸ்டாக இருந்தால் நமக்கு போதும். இப்போ கொடுக்கும். ரைட். இந்த ஒரு 5 லைன்ஸ்க்கு இந்த மாதிரியே டெஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறேன். இதை நான் அப்படியே கொண்டாந்து இதில் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வாங்க இதெல்லாம் வந்து நான் இங்கிலீஷ், உங்களை எந்த லாங்குவேஜ்னா நான் இங்கிலீஷில் தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன். இதை கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் பாருங்கள், உங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இது எப்படி அந்த டிஷர்ட்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுதுன்றது எனக்கு காட்டுது. ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுது. இல்லை உங்களுக்கு எது தேவை இல்லையோ அதை நீங்கள் எடுத்துருங்க. ரைட். உங்கள் டிஷர்ட்ஸ்க்கு இந்த மாதிரி, கேப்புக்கு இந்த மாதிரி. இப்போ கேப்புக்கு எனக்கு கொஞ்சம் எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணால் அழகாக இந்த மாதிரி இது பாருங்க. ரைட்.
அப்ளை சேஞ்சஸ்னா இந்த சேஞ்சஸ் வந்து அப்ளை ஆகிடுவார் இந்த மாதிரி. ஓகே, இப்போ பாருங்க டிஷர்ட்ஸ். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கனால இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம், நம்ம குறைக்கலாம் சைஸை. இப்போ பெனியன் மாதிரி இருக்கு, ரைட். இப்போ எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் இப்போ இங்கே பாருங்க ஃபோன் கேஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ப்ராடக்ட் சைஸை வந்து இந்த மாதிரி குறைக்கலாம். குறைச்சி இந்த மாதிரி வரும், இந்த லெவலில் வரும். கொடுத்துட்டு நம்ம அப்ளை சேஞ்சஸ் கொடுக்கலாம். ஓகே, இதே மாதிரி நம்ம மார்க்ஸ் இப்போ எல்லாத்துக்கும் இங்கே பாருங்க கிளாக், ரைட். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவில் பிரிண்ட் பண்ணுற அவ்வளோ விஷயத்துக்கும் எப்படி அது பிரிண்ட் ஆகுன்றதை வந்து நான் கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ உங்களுக்கு எடிட் பண்ண, இப்போ எனக்கு வந்து இந்த இதுக்கான லெகிங்ஸ் இதுக்கெல்லாம் தேவையில்லை, நான் டிசேபிள் பண்ணுறேன், ஏன்னா நல்லா இருக்காது இதெல்லாம் கொடுத்தா. டிசேபிள் பண்ண இதில் சாக்ஸ் இதுக்கெல்லாம் நமக்கு தேவையில்லை, டிசேபிள் பண்ணிக்கலாம். இந்த பேக்ஸுக்கு நல்லா இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு பேக்ஸுக்கு சரியாக வந்து இந்த மாதிரி போட்டிட்டு கொஞ்சம் ஸ்கேல் பண்ணுங்க. ஸ்கேல் பண்ணி கொண்டாந்து வச்சிங்கன்னா இங்கே கணக்காக என்ன பொருந்துவார் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சா கூட அப்ளை சேஞ்சஸ் கொடுத்தா தான் அப்ளை ஆகும். ரைட். இப்போ பேக்ஸுக்கு வந்து இந்த இதை எடிட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட்டில் கொண்டு போய் வச்சா அழகாக இருக்கும். இந்த ஃப்ரண்ட்டில் கொண்டாந்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா சரியாக ஃபிக்ஸ் ஆகிடும். இருப்பாங்க செக்ஸ் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் மேலே அடிக்கும், இன்னும் ஃபிக்ஸ் ஆகிட்டாரு. இப்போ அப்ளை சேஞ்சஸ்னா இந்த மாதிரி அப்ளை ஆகிடும். இப்போ பாருங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் நான் டிசேபிள் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்து அது பிடிக்கலன்னா அதை நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி உங்களோட ஷாப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ரைட். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் உங்களோட இமேஜஸ் இருக்க போகுது. ஓகே, இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இதில் போயிட்டு செட்டப் 2 ஃபர்ஸ்ட் செட்டப் பண்ணிட்டீங்க. இதில் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க என்னன்னா இது ஃபோட்டோகிராஃபியா இல்லை இல்லஸ்ட்ரேஷனா ட்ராயிங்கா பெயிண்டிங் மிக்சிங்கான்னு கேட்டிருக்கு. கடைசியாக ஒரு சாய்ஸ் டிஜிட்டல் ஆர்ட். டிஜிட்டல் ஆர்ட்னா நம்ம ஏஐ ஆர்ட்ஸ் தான் நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இதில் ஆர்ட்ஸ் மூலியமாக ஏஐ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம், டிஜிட்டல் ஆர்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ரைட் ஆப்டிமைஸ் ரெக்கமெண்ட் அது அந்த ஆப்ஷன்லேயே வச்சுட்டு நம்ம எனி ஒன் இன் பப்ளிக்னு கொடுத்துட்டு இங்கே எடல்ட்ஸ் லாங்குவேஜ் இது அந்த இந்த மாதிரி சம்மந்தமாலாம் ஒன்றும் இல்லை, நம்ம நோன்னு கொடுத்துட்டு ஐ அக்ரி த ரெட் பபல் யூஸர் அக்ரிமெண்ட்னு கொடுத்துட்டு சேவ் ஒர்க். அவ்வளோ தாங்க நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம இதை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இது கம்ப்ளீட்டாக இதை நான் அந்த ஒர்க்கை பண்ணது ஏஐ ஜென்ரேட் மூலியமாக தான் அந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட்டாக பண்ணேன். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக வந்து சக்ஸஸாக ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பில் எப்படி அந்த அதுக்கு வந்து ஷாப்பில் எப்படி காட்டுது நீங்கள் பாருங்கள். சக்ஸஸாக நம்ம ஒர்க் வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் ரைட். இப்போ நம்ம ஷாப்பில் போயிட்டு இந்த பாருங்கள் மேனேஜ் போர்ட்ஃபோலியோவில் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக செஞ்சது இதுதான். பாருங்கள் இதை வியூன்னு சொல்லி கொடுத்து பார்க்குறேன். ஓகே, இந்த பாருங்கள் இதுதான் நம்மளோட 56 ப்ராடக்ட்ஸுக்கு காட்டியிருக்கு. ஓகேயா, இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஏஐ ஆர்ட்ஸ் மூலியமாக நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ரெட் பபல்ஸில் வந்து இந்த மாதிரி இந்த இமேஜஸை யாராவது செல் பண்ணால் எங்களுக்கு வந்து வருமானம் வந்து எங்களுக்கு கிடைக்கும். ரைட். இதில் வந்து நமக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, ஆட் பண்ணிக்கலாம். இந்த இதில் போய்ட்டு உங்களோட அக்கௌண்ட் செட்டிங்கில் போனாவே உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேனியர்லையா பேபால்லையா ரைட் அந்த ரெண்டுலேயும் உங்களுக்கு வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுக்கு இப்போ இன்னொரு ஐட்டம் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா இங்கே தான் கொடுத்துட்டு அதே மாதிரி செஞ்சுட்டு போகிறார். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.